சரோஜாக்கா எங்களுக்காக வீடு வாடகைக்கு பார்க்க போயிருக்கா அக்கா. சொந்த வீடு இருந்தும் சொந்த வீட்டுக்குள்ள போக முடியாம இப்படி வீடு பார்க்கற நிலைமை ஆயி போச்சு. ஏன்டா உன் மாமியார் இப்படி பண்ணதுன்னு தெரிய மாட்டேங்குதே. சின்ன பொண்ணு மாமியார் நல்லா தாக்கா இருந்துச்சு. நாத்தனார் சொல்லி 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 இப்படி பிரிச்சு விட்டாலே மனசி. பாவம் சின்ன பொண்ணு 2-3 நாளா ஒரே அழுகையும் கம்பளையுமா தேன் கிடந்தா. இப்ப தேன் கொஞ்சம் மறந்துருக்கா. அக்கா அத பத்தி பேசாதக்கா. அவ மாமியார பத்தி பேசினாலே எரிச்சலா இருக்கு. அவளாம் பொம்பளையா? நீ சொல்றதும் சரிதாண்டி வசந்தி. நாய் வாழை நிமித்த முடியுமா? அதே மாதிரிதான் மாமியார் வாயை அடைக்கவே முடியாது. அதுகளும் நாய் மாதிரி குலைச்சுக்கிட்டே தான் இருக்குங்க. இந்த தம்பி வீடு பார்க்க போயிருச்சு. இனிமே சின்ன பொண்ணுக்கு நல்ல காலம் தாண்டி. மாமியாரை விட்டு என்னைக்கு வந்தாலோ இன்னுமே அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். யாருக்கும் பயப்பட வேண்டியதில்ல, பயந்து வேலை பார்க்க வேண்டியதில்ல. அவ வச்சது தாண்டி சட்டம். சரி சரோஜாக்கா, உங்க மையம் வெளிநாட்டுல வேலை பார்க்கறான்னு சொல்லிக்கிட்டாங்களே, எந்த ஊர்ல? என் மையன் மலேசியால வேலை பார்க்கறேன். சரோஜாக்கா, உங்க மையனை நான் சின்ன பிள்ளையில பார்த்தது. இப்ப ஆளே அடையாளம் தெரியாம மாறி இருப்பானே. ஆமா ராணி, என் மையன் மகாராஜா மாதிரி இருப்பான். செல்லுல தான் போட்டோ பிடிச்சி என் மக காட்டுவா. அழகா இருப்பான் என் மையன். ஓ அப்படியா? என் மையனு ஊருக்கு வாரேன்னு சொல்லியிருக்கான். இன்னும் 1 மாசத்துல வந்துருவான் என் மையன். ஓ அப்படியாக்கா, ரொம்ப சந்தோஷம்க்கா. ராணி, வசந்தி, சின்ன பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல குடும்பமா நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்கடி. என் மையன் லீவுக்கு வரேன்ல, வந்த கையோட அவனுக்கு ஒரு கல்யாணத்தையும் முடிச்சு வச்சிரலாம்னு பாக்குறேன். அடி சக்கனானா, சரோஜாக்கா சரியான பிளான்ல தான் இருக்கியே போல இருக்கு. சீக்கிரமே உங்க வீட்டுக்கு மருமக வரப்போகுதாக்கு. அடியே போடி, என் மகனுக்கும் காலகாலத்துல கல்யாணம் பண்ணி பேரன் பேத்திய பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? சரி சரோஜாக்கா, கண்டிப்பா பொண்ணை தேடிடுவோம். அப்பா எப்பா எப்பா, என் மக கறிக்கு 2 நாளைக்கு முன்னாடியே போன போட்டு வர சொன்னேன். இன்னும் வர மாட்டாளே. நடந்து இருந்து வராளோ? எப்பா எப்பா எப்பா, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா? ஒழுங்கா வீட்டு வேலையை பார்த்தவளையும் என் மக துரத்தி விடு துரத்தி விடு துரத்தி விடு சொன்னா துரத்தி விட்டுட்டு இப்படி வலிக்கு விழுந்ததே மிச்சம். 2 நாள் ஆனமான சாப்பாடு இல்ல. தலையெல்லாம் கிறுகிறுன்னு வருதே. நான் மகளுக்கு போன போட்டு எங்க வந்துகிட்டு இருக்கான்னு கேட்போம். ரிங்கெல்லாம் போகத்தேன் செய்து உடனே எடுக்க மாட்டாளே. எடுத்துட்டா. அடியே ராதிகா, ராதிகா கேக்குதாடி? கேக்குதுமா, சொல்லு. அடியே காலையிலேயே ஃபோன் பண்ணப்ப பஸ் ஏறிட்டேன்னு சொன்னியேடி. இன்னும் வீடு வந்து சேரலையேடி. எங்கடி இருக்க? வந்து தொலையேண்டி. அம்மா, வந்துகிட்டு தாமா இருக்கேன். பஸ்ஸே கிடைக்கல. நான் ரொம்ப நேரமா நின்று இப்ப தான் ஒரு பஸ்ல ஏறி வந்துகிட்டு இருக்கேம்மா. நீ என்ன காரா விட்டுருக்க வந்து இறங்குறதுக்கு? இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல ஊருக்கு வந்துருவேம்மா. ஓ அப்படியாடி, சரிடி சீக்கிரமா வாடி. அம்மாவுக்கு வர வழியில சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வாடி. 2 நாளா ஆனமத்த சாப்பாடே இல்லடி. அம்மா வயிறுலாம் காஞ்சு போய் கிடக்கு. அம்மா என்கிட்ட வேற காசு இல்லம்மா. நீ வா 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 வாஞ்சளவு எங்க வீட்டு கட்ட அவசரமா காசு கேட்டதுக்கு பஸ்ஸுக்கு மட்டும் தானா கொடுத்தாரு. எனக்கு இப்ப பிரியாணி தானம்மா வேணும். நான் வீட்டுக்கு வந்துக்கறேம்மா. உன்கிட்டே காசை வாங்கி எனக்கும் உனக்கும் பிரியாணி வாங்கி நல்லா சாப்பிடுவோமா. கவலைப்படாம இரு. நீ இனிமே வந்து என்கிட்ட காசை வாங்கிட்டு போய் பிரியாணி வாங்கி தரவா? என் தொண்டையெல்லாம் வத்தி போயிருமேடி. அம்மா அப்பன்னா பக்கத்துல ஒரு குடம் வச்சிருப்பீல, தண்ணிய மோண்டு குடிச்சிட்டு இருமா. என்னடி ராதிகா, அம்மா மட்டும் நல்லா இருந்தானே நீ யாரும் பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடோடி வந்திருப்பேனடி. அம்மா வலிக்கு விட்டு கால்லாம் வலிக்குதுடி. எந்திரிக்க முடியாம கிடக்கேன். பாற வழியில சாப்பாடு வாங்கிட்டு வா சொன்னா வாங்கிட்டு வர மாட்டாளே. அம்மா ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காதம்மா. பஸ்ல ரொம்ப கூட்டமா இருக்கு. எனக்கு சத்தம் வேற கேட்க மாட்டேங்குது. ஊருக்கு வந்த உடனே ஃபோன் அடிக்கிறேன். எனக்கு ஒரு ஆட்டோ அனுப்பி விடுமா. அடியே என்னடி சொல்ற? நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வீட்டுக்கு அதிக தூரமாவடி. 2 நிமிஷம் கூட ஆகாதடி. நடந்து வந்து தொலைடி. அம்மா வேகாத வெயில்ல நீ நடக்க சொல்ற? கருத்து இருத்து போயிட்டேன்னா என்னம்மா செய்யறது? நேத்து தான் எங்க வீட்டுக்காரர்ட்ட 5000 வாங்கிட்டு போய் பியூட்டி பார்லர்ல மெடிக்யூர் பெடிக்யூர் எல்லாம் பண்ணி மூஞ்சி பளபளன்னு வச்சிருக்கேன். வெயில்ல வந்தா கருத்து போயிருவேமா. ஒழுங்கா ஆட்டோவை அனுப்பு. அடியே என்னடி 10 கிலோமீட்டர் இருக்கிற மாதிரி பேசுறவா? ஃபர்ஸ்ட் வந்து ஊரு இறங்கடி, அப்புறமாட்டி பாப்போம். சரி போன வை, நான் வாரேன். ஊருக்கு வாரேன் சொல்றாளே தவிர வர மாட்டாளே. இவ பேச்ச கேட்டு அவசரப்பட்டுட்டோமா? அடியே கமலி, என்னடி இவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா கிளம்புடி. அம்மா ஒரு 2 மினிட்ஸ்மா. என்னது 2 மினிட்ஸா? அடியே மணி எத்தனை தெரியுமா? மணி என்னம்மா 6:30 மணி தானே ஆகுது. 6:30 மணியா? மணி 8:30 மணிடி. உன் அண்ணனே ஆபீஸ்க்கு போயிட்டான். 8:30 மணியா? அம்மா உனக்கு
காவு காவு காவுன்னு கத்திக்கிட்டு கிடைக்கேன். எனக்கு என்னன்னு தூங்கிட்டு இப்ப என்னையவே திட்டுறியா? என்னம்மா, நான் முத காலேஜ் போகும்போது அண்ணனோட கார்ல தான் போய் இறங்கணும்னு பிளான் தான் பண்ணி வச்சிருந்தேன். என்னை அண்ணன் விட்டுட்டு போயிட்டாங்களா? அடியே 8:30 மணி வரைக்கும் நீ நல்லா தூங்கிக்கிட்டு கிடப்ப. அவனுக்கு ஆபீஸ்ல 1008 வேலை இருக்காதடி. அடியே இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்புடி. 9 மணிக்கு காலேஜ் ஆரம்பிக்கிற டைம். ஆனா 8:30 மணி வரைக்கும் நல்ல பெட்ல தூங்கிக்கிட்டு என்னையவே கிழிச்சுக்கிட்டு கிடக்கா. சீக்கிரமா எந்திரிச்சு போ. அம்மா, நான் அப்ப இன்னைக்கு பஸ்ல தான் போகணுமா? அடியே உன் அண்ணன் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணான் தெரியுமா? அவனுக்கும் லேட் ஆகுதுலடி. நான் தான் அவனை போக சொன்னேன். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்டோ பிடிச்சு போ, இல்லைன்னா பஸ்ல போடி. உங்களுக்கு எப்பயுமே அண்ணன் மேலதான் பாசம், என் மேல உங்களுக்கு பாசமே கிடையாதுமா. இப்படியே பேசிக்கிட்டே இரு. மணி 5 நிமிஷம் கூட ஆயிருச்சு பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி கிளம்புவியோன்னு பாப்போம். இது 5 நிமிஷத்துல கிளம்பி வரேமா. எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வை. தோசையும் தக்காளி சட்னியும் ரெடி பண்ணி வைமா. அதெல்லாம் ரெடியா தாண்டி இருக்கு. சீக்கிரமா குளிச்சிட்டு வா. காலேஜ் படிக்க போறா, இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கா. எங்க இந்தாங்க காபி சாப்பிடுங்க. பங்கஜம், சிவா எங்க? கிளம்பி ஆபீஸ் போயிட்டானா? கிளம்பி போயிட்டாங்க. ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடாம கொள்ளாம கூட ஓடிட்டான். ஓ அப்படியா? சரி, என் மக தமிழ் எங்க? ஏங்க, அவ இப்ப தாங்க கிளம்பிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு தான் முத காலேஜ் ஓபன் பண்றாங்க. இப்படி தூங்கிக்கிட்டு கிடக்கா. நான் தான் இப்ப தான் எழுப்பி விட்டுட்டு வரேன். சரி, சின்ன பொண்ணு தானே, போக போக சரியாயிரும். ஆமா கமலி, காலேஜுக்கு கிளம்பிட்டியா? ஆமாப்பா கிளம்பிட்டேன். ஆனா அண்ணன் தான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. அடியே, அதான் நான் காலையிலே சொன்னேன்ல, உன் அண்ணனுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு. வந்து உங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. போமா, நீ எப்பயும் அண்ணனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. எங்க அப்பா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதான் அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். அப்பா பாருங்கப்பா, என்னைய விட்டுட்டு போயிட்டாங்க. நான் இப்ப எப்படி போறது காலேஜுக்கு? ஏமா கமலி வருத்தப்படுற? நம்மகிட்ட என்ன ஒரு கார் மட்டுமா இருக்கு? 2-3 கார் இருக்குல்ல, அதுல ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துட்டு போ. டிரைவர் இருப்பாருல்ல. வாங்கப்பா, நான் இன்னைக்கு அண்ணனோட தான் போகணும்னு பிளான் பண்ணிலாம் வச்சிருந்தேன். அடியே, அதான் அப்பா சொல்றாங்கல்ல, இன்னொரு 2 கார் இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போனே. டிரைவர் இருக்காங்க, நான் சொல்றேன், ஏறி போடி. அம்மா, நீ இப்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் அப்பவே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டேம்மா. அவளுக்கெல்லாம் பஸ்ல தான் வராளுங்களா. என்னை வரும்போது பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காளுங்கம்மா. அடியே கமலி, 2-3 கார் இருக்கிறப்ப நீ எதுக்கு பஸ்ல போகணும்? அப்பா சொல்லுங்கப்பா, ரொம்ப ஆசையா இருக்குப்பா. பஸ்ல போனதே இல்ல. நான் என் ஃப்ரெண்ட்ஸோடயே போய்க்கிறேன்ப்பா. நாளையில இருந்து அண்ணனோட போறேன். சரி மக்களே, உன் ஆசை எதுவோ அதான் என் ஆசையும். ஆமா, பொம்பளை பிள்ளைக்கு இப்படியே செல்லம் கொடுத்து கெடுங்க. அடியே, என் ஆசை மக, அருமை மக, என் மகளுக்கு செல்லம் கொடுக்காம யாருக்கிட்ட செல்லம் கொடுக்க முடியும்? அப்படி சொல்லுங்கப்பா. எங்க அப்பான்னா எங்க அப்பா தான். ஐயோ, முத நாள் வேலைக்கு வந்திருக்கோம். என்ன வேலை செய்யறதுனே தெரியலையே. என்ன வேலை செய்யணும்னு யாராவது வந்து சொன்னா தானே நமக்கு தெரியும். மேனேஜர் வந்து இதான் உங்க பிளேஸ், இங்க தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு போனாங்க. என்ன பண்றது, என்ன செய்யறதுனே எனக்கு ஒண்ணும் புரியலையே. எல்லாரும் அவங்க வேலையை தான் பாக்குறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியலையே. போய் எம்பிட்ட என்ன வேலை பார்க்கணும்னு கேட்டுட்டு வருவோமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எம்பி சார் வராங்க போல இருக்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்க பேரு? பிரியா. பிரியா, பரவாயில்லையே. முத நாளே சார்ப்பா 9 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்துட்டீங்க. ஆமா சார். ஆனா என்ன வேலை பாக்குறதுன்னு தான் எனக்கு ஒண்ணும் தெரியல. யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க வேலையை மட்டும் தான் சார் பாக்குறாங்க. சார் தப்பா நினைக்கலைனா நான் என்ன வேலை செய்யணும்னு நீங்களாவது சொல்லுங்க சார். முத வேலைக்கு வந்திருக்கேன். மேனேஜர் உங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லலையா? இல்ல சார். மேனேஜர் என்ன சார்? மேனேஜர் இவங்க இன்னைக்கு தான் புதுசா இந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. நீங்க தானே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அதை விட்டு நீங்க என்ன செய்றீங்க? சார், அது இந்த போய் அந்த கதையெல்லாம் வேணாம். ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு என்ன வேலை பார்க்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. ஓகே சார், இந்தா கொடுக்கறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா மேனேஜர்கிட்ட கேளுங்க. மேனேஜரும் இல்லைன்னா என்கிட்ட நீங்க தயங்காம கேட்கலாம். எங்களுக்கு தேவை 100% வேலை. ஓகே சார். சரி, வேலையை பாருங்க. ஏமா, ஏதாச்சும் டவுட்னா தயங்காம என்கிட்ட கேளுமா. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு தானே என்னை வேலைக்கு வச்சிருக்காங்க. நாளை பாரு, எம்பி சார் என் மேல கோவப்பட்டு போறாங்க. சாரி சார். என்னமா நீ உன் டேபிள்ல ஃபைல்லாம் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணுமா, அப்புறமாட்டி சிஸ்டத்துல அதை ஏத்தணும். ஓகே சார்.
இங்க பாருமா, நம்ம எம்பி ரொம்ப நல்லவருமா, நல்ல ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. அவருக்கு தேவை 100% வேலை வேலை வேலை. வேலையை முடிச்சிட்டு நீ என்ன வேணாலும் நீ ரெஸ்ட் எடுத்துக்கலாமா. அதை விட்டுப்புட்டு வேலை நேரத்துல கதை அடிக்கிறதோ ரெஸ்ட் எடுக்கிறதோ அரட்டை அடிக்கிறதோ கூடாதுமா. அவருக்கு பிடிக்காது. ஓகே சார். சரிம்மா, போய் வேலையை பாருமா. எந்த டவுட்டா இருந்தாலும் என்னை கூப்பிட்டு கேளுமா. இல்லைன்னா இங்க வேலை பாக்குறாங்கல்ல, யார்கிட்ட வேணாலும் நீ கேட்டு தெரிஞ்சுக்கலாமா. ஓகே சார். முன்னாடியே இந்த ஃபைலை செக் பண்ண சொல்லியிருந்தா நேரம் பண்ணி இருந்திருக்கலாம். இந்த ஆபீஸ் எனக்கு செட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன்.